அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, என்னோட ஸ்டைலில் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி முட்டை குருமா தாங்க செய்ய போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தேவையான மசாலா வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3 பட்டையை நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 லவங்கம் போட்டுக்கலாங்க. போட்டு இதை ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10-15 பூண்டு பல் இருக்குங்க, அதோடு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துட்றேங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி துண்டு நான் நறுக்கி போட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துட போகிறேன். இப்போ இதையும் க்ரஷ்ஷாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு கப்பு சின்ன கப்பால் நான் வந்து தேங்காய் துண்டு வச்சுருக்கேங்க. அந்த தேங்காவை நான் அதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து நைஸ் பேஸ்ட்டாக இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க. நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம அப்படியே தான் போட போகிறோம். ஓகேங்க, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் குக்கரில் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள், அந்த முட்டையில் இருக்க தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அதே பேனில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுடுறேன். அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாய் தூள் பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து முட்டையை நல்லா கீறி வச்சுருக்கேங்க. நம்ம அப்போ தான் அது உள்ளே எல்லாம் மசாலா நல்லா உங்களுக்கு படும். பாருங்கள், அந்த மிளகாய் தூள்லேயே நல்லா போட்டு நான் ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், மிளகாத்தூள் நல்லா கருகாதே இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறேன் நான் இப்போ அதில். நெக்ஸ்ட்டு திரும்ப அதே பேனில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை போட்டிருக்கேங்க. ஒரு 2 கிராம்பு போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டுற போகிறேன். போட்டுட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியை எடுத்து அதையும் நறுக்கி அதோடு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு. இது நான் செய்கிற முட்டை குருமா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், 1 ஸ்பூன் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் திரும்ப மஞ்சள் தூள் போட்டுலாம் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் உங்களுக்கு. வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா எடுத்து அதோடு சேர்த்துட்றேன் நான். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாத நம்ம எல்லாத்தையும் கலக்கிட்டு இருக்கலாங்க. எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கலக்கி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது. நம்ம கொதிச்சு வரும்போது இன்னும் நல்லா திக்காகிடும். அதனால் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இதை பாருங்கள், மூடி போட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்ல வாசனை கம்ம வாசனையோடு கொதிச்சுட்ருக்குங்க அந்த முட்டை குருமா. இது சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சூடான சாதத்தில் கூட போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து அதோடு ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், முட்டையை போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 நிமிஷம் திரும்ப வேக வச்சு இப்போ எடுக்க போகிறேங்க. நீங்கள் முட்டையை போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்ல வாசனையோடு கம்மன்னு கொதிச்சிட்ருக்குது. நான் இன்றைக்கி வந்து இதுக்கு சூப்பரான சாஃப்டான ஒரு சப்பாத்தி சுட்டிருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டை குருமா ரெடி பண்ணிவிட்டேன். வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த சப்பாத்திக்கும் இந்த முட்டை குருமாக்கும் அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை. இன்னும் 2 சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.